சேலத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் 3வது நாளாக பணியை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலத்தில் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் சான்றிதழ் வழங்கும் பணிகள் முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிடமாட்டோம் என ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். சேலம் தலைவாசல் பெரியேரி வழியே செல்லும் வசிஷ்ட நதி பகுதியில் மின்திருட்டை தடுக்கும் பறக்கும் படை குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்போது விவசாயி கமலம் என்பவர் வசிஷ்ட நதியில் மோட்டார் வைத்து முறைகேடாக தண்ணீர் எடுத்து வந்தது தெரிந்தது. இதனால் வசிஷ்ட நதியில் இருந்த மின் இணைப்பை துண்டித்த பறக்கும் படையினர் விவசாயிக்கு 1,77,496 ரூபாய் அபராதம் விதித்தனர். ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கூலமேடு ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 31,60,000 மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட கூலமேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்று அலுவலக கட்டிடத்தினை ஆத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பத்மினி பிரியதர்ஷினி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சேலம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று மாலை குகைமண்டல வாக்குச்சாவடி கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநகர தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சியின் சேலம் மேற்கு மாவட்டம் சார்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பலில் நடைபெற்ற வன்முறையில் 3 இளைஞர்கள் உயிரிழந்ததை கண்டித்தும் நீதி வேண்டியும் இன்று கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பியன்பட்டி பேரூராட்சி கருமலை கூடல் காவல் நிலையம் எதிரில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடை கட்டும் பணிகளை பாமக மேட்டூர் தொகுதி எம்எல்ஏவான சதாசிவம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோனூர் ஊராட்சிக்குட்பட்ட வீரனூர் பகுதியில் 13 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையையும் சதாசிவம் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ஆத்தூர் அருகே தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாக மறுசீரமைப்பு கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் இன்று மாலை மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்றது. சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் டெல்லியில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை நேரில் சந்தித்து சுற்றுலாத்துறை சார்ந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். சேலம் காடியாம்பட்டி அடுத்துள்ள கேமோரூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை உதவியோடு மக்களை காலி செய்ததால் அந்த பகுதி மக்கள் ஓமலூர் பொம்மிடி சாலையில் படுத்து மறியல் செய்தனர். மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி திடலில் சேலம் புத்தக திருவிழா 2024 நாளை நவம்பர் 29ஆம் தேதி தொடங்கி வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வாசகர்களை கவரும் வகையில் புத்தக திருவிழாவின் நுழைவாயில் புத்தகங்கள் தோற்றத்தில் பிரமாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெத்தநாயக்கன்பாளையம் தலைவாசல் ஆத்தூர் வாழப்பாடி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான அடிப்படை பயிற்சிகள் சாரணை இயக்கம் சார்பாக பெண்கள் கலை கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். சாரணை இயக்கத்தின் ஒழுக்க நிகழ்வுகளையும் பயிற்சி முறைகளையும் பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தனர். சேலம் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் பல்வேறு சங்கங்களில் காலியாக உள்ள 152 விற்பனையாளர்கள் மற்றும் 10 கட்டுனர் பணியிடங்களுக்கான நேர்காணல் சேலம் கூட்டுறவு சங்க திருமண மண்டபத்தில் இன்று தொடங்கியது.